அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் மிகுந்த அற்புதமான ரமலானில் ஓத அழகிய திக்ர்கள். தஹ்லீல். தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதாகும். இதன் பொருளானது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது இஸ்லாத்தின் அடிப்படை நாதமாகும், அஸ்திவாரமாகும். தஸ்பீஹ். தஸ்பீஹ் என்பது சுபஹானல்லாஹ் என்று கூறுவதாகும். இதன் பொருளானது அல்லாஹ் தூய்மையானவன் என்பதாகும். தஹ்மீத். தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதாகும். இதன் பொருளானது எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்பதாகும். தக்பீர். தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் என்று கூறுவதாகும். இதன் பொருளானது அல்லாஹ் மிகப் பெரியவன் என்பதாகும். இந்த 4 திக்ருக்களையும் அதிகமாக ஓதி வர வேண்டும். இதன் பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சில ஹதீஸ்களாவது: அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ஒவ்வொரு தஸ்பீஹும் ஒரு தர்மம், ஒவ்வொரு தஹ்மீதும் ஒரு தர்மம், ஒவ்வொரு தஹ்லீலும் ஒரு தர்மம், ஒவ்வொரு தக்பீரும் ஒரு தர்மம். நூல் முஸ்லிம் 720. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: இஸ்லாத்தில் நீண்ட ஆயுளை கொண்ட ஒரு விசுவாசி அடிக்கடி தக்பீர், தஸ்பீஹ், தஹ்லீல் மற்றும் தஹ்மீத் ஆகியவற்றை உச்சரிப்பவரை விட அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவர் யாருமில்லை. நூல் அஹ்மத் 1402. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான 4 திக்ருகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். நூல் அஹ்மத்.